நாங்கள் எல்லாம் கொடைக்கானல் போகலான்னு சொல்லி இருக்கோம். அங்கே போயிட்டு வீடியோ போடுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா முழுசாக போடுறோம். ஹாய், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கும்பலாக இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ராவல்ஸ், ஓகேங்களா. நாங்கள் போகிறது இதுதான். உள்ளே பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. செட்டிங்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. இது எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்ற ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக தான் ஒரு டூர் மாதிரி என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தது. இருந்தாலும் பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிட்டு அப்படியே டூர் மாதிரி முடிஞ்சால் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா வேன் புக் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து, அப்புறம் சாருங்கெல்லாம் சேர்ந்து வேன் புக் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். வரலை. அதுக்கு பிற்பாடு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். 8:30 மணிக்கு சொன்னாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா ஒருத்தர்லாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு போல் ஆகிடுச்சு நம்ம ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு. அப்புறமா கிளம்பிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் வேனில் மூவ் ஆன பிற்பாடு அப்படியே மெல்லமாக போயிட்டே இருந்தோம். உண்மையாகவே சொல்கிறேன், நைட் டைமில் ட்ராவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அந்த ட்ராவல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்தில் இது போல் போகும்போது உண்மையாகவே சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது ஒரு புது எனர்ஜி கிடைக்குது அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நைட் டைமில் இது வரைக்கும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான பகுதி அது. கொடைக்கானல் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் மழை சீசன் போனீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தனியாக போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி கொடைக்கானல் போயிருக்கேன் நிறைய தடவை. ஆனால் இருந்தாலும் இது போல் சீசனில் நான் போகவே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சரியான சூழ்நிலை அமையலை. ஆனால் இது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்றதுக்காக எல்லா பேரும் நிறையா சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் சொல்லி போயிடலாம் அப்படின்றதுக்காக கும்பலாக போனோம். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா செம குளிர் அடிச்சுது. மழையும் நல்லா போட்டுட்டு இருந்துச்சு. அதை விட என்னென்னா, இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிடையாது, ட்ராவல்ஸ். இந்த ட்ராவல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு, அதுவும் நைட் ட்ராவல் பண்ணும்போது நல்ல மெலோடி சாங்ஸாக போட்டிருந்தாங்க. உண்மையாகவே கேட்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் அது போல் போகணும் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சிங்கிளாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு 5 ஃபேமிலியோ இல்லை 6 ஃபேமிலியோ சேர்ந்த மாதிரி ஒரு வேன் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 60 நம்பர் அப்படி அந்த அளவுக்கு வந்தாங்கன்னா நம்ம ஒரு பஸ்ஸு கூட அரேஞ்ச் பண்ணி போகலாம். ஒரு 2 டேஸ் டூர் பண்ணுற மாதிரி போனால் சூப்பராக இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ அந்த அளவுக்கு தெரியல. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன், அதனால் தெரியல. பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கிறோம். ட்ராவல்ஸில் போகும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அந்த வியூ பார்த்திங்கன்னா செம அழகாக இருக்குது. ஏன்னா உக்காந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனுபவம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் டைமில் நான் போகிறது ஃபஸ்ட் டைம். உண்மையாகவே நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பகலில் போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில், அது போல் டைமில் போயிருக்கோம். ஆனால் இப்படி போனது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டீ ஷாப்புக்கு கிட்ட நெருங்கிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உக்காந்துட்டே வர முடியாது பார்த்தீங்களா. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு திருச்சி லைனில் தான் போனது. திருச்சிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்னஸாக இருக்குதுன்னு சொல்லி டிரைவர் வண்டி நிறுத்திட்டார். வண்டி நிறுத்திட்டு ஒரு டீ ஷாப்புக்கு போனோம். அங்கே போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன இருந்துச்சு. அதனால் வண்டி நிறுத்திட்டாங்க. இதுதான் அந்த இடம். எனக்கு உண்மையாக டீ குடிக்கிற ஐடியாவும் இல்லை, டீ குடிக்கிற பழக்கமும் கிடையாது. அதனால் நான் டீ குடிக்கல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க சாருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க டீ குடிக்கிறதுக்கு போனாங்க. நான் வெளியில் நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் அந்த பிளேஸு. பார்க்குறதுக்கு நைட் டைமில் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவுட்டர்லாம் போயிட்டாங்க வச்சுங்களேன், சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம ஏரியாவில் தான் அவ்வளோ இல்லை. ஆனால் கொஞ்சம் நம்ம அவுட்ரு போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ திருச்சி அந்த சைட்லாம் போக பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து டீ குடிச்சிட்டு அது பிற்பாடு கிளம்பலான்னு சொல்லி ஐடியா இருந்துச்சு. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நாம் டூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியாக போகலாம். ஏன்னா எனக்கும் ஃபேமிலியாக போகணுன்னு ஆசை. கண்டிப்பாக சிங்கிளாக போகிறத விட ஃபேமிலி அது மாதிரி டைமில் போனால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நானும் இப்போ தான் போனால் தான் தெரியும் அங்கே எப்படி பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்றது. ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பார்க்கலாம். இந்த வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி போகிற மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக போச்சு. ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லக்ஸுரி காரில் போனால் எப்படி இருக்குமோ அது அளவுக்கு தான் இருந்துச்சு. பெரிய லெவலில் இல்லைனாலும்
உண்மையாகவே அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கேமராவிலே தெரியும். நான் வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகிருக்காது. காரணம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் வண்டி போச்சு. ஓகேங்களா. நாம் போகிற மாதிரி இருந்தாலும் இது போல் ஒரு வண்டியை நம்ம சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எதுக்காகன்னா ரொம்ப நம்ம சேஃப்டியாக போகணும். அது விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக போகிறத விட நம்ம போகும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது போல் பிளேஸு போய் சூஸ் பண்ணும்போது ரொம்ப லாங் ட்ராவலு நமக்கு பேக் பெயின்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலைன்னா இது போல் வண்டியை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு அதிக உடம்பு வலி இருக்காமல் நம்ம போயிட்டு வரலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நைட் வியூ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே டீ குடித்த பிளேஸ்லேருந்து அங்கேருந்து எட்டிருந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த வண்டி போகிறதே தெரியாது. ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். உண்மையாகவே ஸ்லோவாலாம் போல் ஸ்பீடாக தான் போகுது. ஆனால் போகிற ஸ்பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது எங்கே வண்டி நிற்கின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல்ன்றப்ப ஃபுல்லாகவே உக்காந்துட்டு போக முடியாது. கண்டிப்பாக இதுக்கடையில் எங்கேயாவது வண்டி நிறுத்து போவாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி நிறுத்தலைன்னா டயரு ரொம்ப சூடாகும். இப்போ நம்ம போடணுன்னாலும் வண்டியை அங்கங்கே நிறுத்தி தான் போகிற மாதிரி இருக்கும். இதை மாதிரி டைம்லேயே கூட வண்டி சூடாகும். ஏன்னா கண்டினியூஸாக டயர் ஓடிட்டே இருக்குதுன்றப்ப எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பஸ்ஸாக இருந்தாலும் லாங் ட்ராவலுக்கு கண்டிப்பாக ஒரு 2 டைமாவது நிறுத்துற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ட்ராவலாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 12 மணி போல் கிளம்பணும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் தான் போய் ரீச் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் எந்த டைமுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றது தெரியாது. எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் தெரியல. ஆனால் போனால் தான் தெரியும். ஆனால் நைட்டில் போகிறது உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா மோஸ்ட்லி நமக்கு டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பகல் டைமில் பார்த்திங்கன்னா அதிகமான லோடு வண்டி இருக்கும். அதிகமாக ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஸ்கூல் பஸ்ஸு, இது போல் நிறையா வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் வரும். அதுவே வந்து நம்ம நைட் டைம் சூஸ் பண்ணுறப்ப நமக்கு அது மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் வராது. போகிறதுக்கு நம்ம ஸ்மூத்தாக போயிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபீலிங்கும் பெட்டராக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் போகிறது நமக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போகும்போது நமக்கு குழந்தை இருக்கும். கண்டிப்பாக அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. டிஸ்டர்பன்ஸ்னால் இப்போ நைட் டைம்ன்றப்ப எல்லாமே தூங்கத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுவே பகல் டைம்னால் நமக்கு ஏதாவது பார்த்துட்டு அங்கே நிறுத்துங்க வண்டியை, இங்கே ஏதாவது நிறுத்துங்க, அதை பை பண்ணணும், அதாவது அதை பர்ச்சேஸ் பண்ணலாம், இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இஷ்யூஸ் வரும். நமக்கு அந்த சிக்கல்லாம் இருக்காது. நைட்டில் ஏறி உக்காந்தோமா, நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கலாம். உண்மையாகவே இந்த டைமு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தாலும் லாங்கில் இருந்தாலும் சரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி போயிட்டு வரலாம். நம்ம கொடைக்கானல் மட்டும் போகணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இன்னும் நல்ல பிளேஸ் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துட்டு வர மாதிரி ஐடியா இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். எவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து எத்தனை பேர் எப்படிப்பட்ட காராக இல்லை வந்து வேணாம் இல்லை வந்து பஸ்ஸில் போகிற மாதிரியா அப்படின்ற ஆப்ஷன் வந்து சொல்ல முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கொடைக்கானலுக்கு முன்னாடி மலைப்பகுதியை வந்து ரீச் ஆகிட்டோம். விடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது மணி ஒரு 6, 5:30, அதாவது 5:30 இல்லை 6 மணி 6:30 மணி இருக்கும். ஓகேங்களா. அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்த ரீச் ஆகும்போது எதுக்காக ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான். காலையில் மார்னிங்கில் நம்ம வழக்கமாக செய்கிற வேலைலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒர்க்கெலாம் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் அவுட்டோரில் வந்து நிறுத்தினாங்க. அப்போது வந்து டீ காஃபி குடிக்கிறவங்க, ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி குடிக்கிறவங்க, அப்புறம் அவுட் சைட் போகிறவங்க இதெல்லாம் வந்து போயிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். உண்மையாகவே இந்த இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து கொடைக்கானலுக்கு கீழ்ப்பகுதி, அதாவது மலை ஏறத்துக்கு முன்னாடி பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே வந்ததே 6:30 மணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாங்கள் போகிறதுக்கு மலைக்குன்னு போகும்போது கிட்டத்தட்ட அதுவே ஒரு 2.5 மணி நேரம் அப்படின்ற மாதிரி ரீச் ஆகிடும். ஏன்னா நாங்கள் அதிகபட்சம் அங்கே போய் சேரும்போது 9:30 மணி என்னுடைய டார்கெட்டு அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையிலேருந்து ஏறும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதியில் பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும். இது வேறு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதனால தான் டூரிஸ்ட் பிளேஸ்னால இதனால் கூட்டம் அதிகமாக வந்துட்டே இருக்கும். ட்ராவல்ஸ் வந்து போகிறதா இருந்தாலும் பஸ்ஸு போகிறதா இருந்தாலும் அதிகமான ட்ராவல்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால் போக்குவரத்து நெரிசல் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுபோல் போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஓகேங்களா. வெதர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காட்டியிருப்பேன், வியூவில் காட்டியிருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும் மேகம், அந்த வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பக்கத்தில் நாங்கள் நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு இருந்ததுங்க. அதனால தான் அந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி லைக் பண்ணேன். அந்த வியூவை நான் காட்டுறேன் பாருங்கள்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தென்னந்தோப்பு தான் பார்த்திங்கன்னா தெரியும். ரைட் சைடில் நாங்கள் போகிறதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இங்கேருந்து தான் அந்த மலைப்பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அந்த சுழண்டு வளைஞ்சு போகிற பகுதி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அவுட்டோர் தான். கொடைக்கானல் பகுதி ரீச் ஆகிட்டோம். ஆனால் கொடைக்கானல் கிடையாது, கொடைக்கானலுக்கு கீழே வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்றது தான் அந்த பகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு அங்கே கொடைக்கானலுக்கு எத்தனை மணி ரீச் ஆகிறோம் அப்படின்றத வந்து திரும்ப லைவாக நான் காட்டுறேன். இந்த பகுதியெலாம் பார்த்தோன்னா தெரியும், அவுட்டோர் தான். ஆனால் அங்கே மேல் பகுதி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைப்பகுதி அதுதான் கொடைக்கானல் பகுதி. அந்த பகுதி தான் ஏறணும். அந்த மலை சைடு தான் இப்போ நாங்கள் நோக்கி போயிட்டு இருக்கோம். உண்மையாகவே தூரத்தில் இருந்து பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. அவ்வளோ மலை இருக்குது. அதுவும் அதனுடைய வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது வியூ பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி தென்னை மரம், போகிற வழி ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சுழண்டு போகிற விதம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்லோ மோஷனில் காட்டியிருப்பேன், பார்த்திங்கன்னா தெரியும். உண்மையாகவே அந்த போகிற பகுதியெலாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நான் காட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மலைலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு வழியாக நாங்கள் கிட்டன வந்துட்டோம். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா. இந்த ரோட்டு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி கட்டை கட்டி வச்சுருக்காங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தவறி விழுந்துட்டா எடுக்கவே முடியாது. நம்ம உடம்புலேருந்து ஒரு எலும்பு கூட இருக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ஆழம் இருக்குது. கீழே அந்தளவுக்கு டவுனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோட்டு ஓரத்தில் சைடில் கண்ணாறு மாதிரி சுற்றி கட்டை கட்டியிருக்காங்க, தடுப்பு சோறு மாதிரி. அப்படி ஒரு வேளை தடம் போயிருந்துச்சுன்னா அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, எவ்வளோ சேஃப்டியான வண்டியாக இருந்தாலும் அது எங்கே போய் விழுன்னு சொல்ல முடியாது.
உண்மையாகவே பெரிய லெவலில் ஹை குவாலிட்டி காராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உயிருக்கு சேதாரம் வராது. ஆனால் கண்டிப்பாக கை கால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மேகம் உற்பத்தி ஆகிற இடம் பார்த்திங்கன்னா தெரியும். அங்கே மேகம் உற்பத்தி ஆகுது. லெஃப்ட் சைடில் அந்த மலைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேகம் உற்பத்தி ஆகிற பிளேஸ் அது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வாட்ரு பக்கத்துலேயே வாட்டருக்கு மேலே மேகம் உற்பத்தி ஆகிறது, அதெல்லாம் உண்மையாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பஸ்ஸில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. என்னென்னா இது போல் அதிகமான கார்ஸோ இல்லை பார்த்திங்கன்னா பஸ் இடித்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல் விபத்து பகுதின்னு போட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப கவனமாக போகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மேகம் உற்பத்தி ஆகிற பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. அதுவும் ட்ராவல் டைமில் அதுவும் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பஸ்ஸு ரோடு பார்த்திங்கன்னா எப்படி தெரியுது பார்த்திங்களா, வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அடுத்து ஒரு வளவு வரும் அப்படின்ற அளவுக்கு தான் ரோடு இருக்குது. சுற்றி போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகவே முடியாது. அங்கே போட்டிருக்காங்க ஸ்பீடு லிமிட்டே பார்த்திங்கன்னா 20, 30 அப்படின்ற மாதிரி தான். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்பீடு லிமிட் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து. இந்த இடத்துல இவ்வளோ தான் ஸ்பீடு போகணும் அப்படின்ற மாதிரியும். ஏன்னா ஸ்பீடாக போச்சுன்னா 2 வண்டி ஒரே டைமில் கிராஸ் ஆக முடியாது சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு தான் அங்கே ரோடு இருந்துச்சு. ரொம்ப பெரிய ரோடும் கிடையாது. நம்ம சாதாரணமாக நம்ம வில்லேஜ் ரோட்டில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா. இங்கே சடனாக போயிட்டு 2 பஸ்ஸு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஆம்னி பஸ்ஸுன்னு சொல்ல முடியல, அதுபோல் அந்த ஆம்னி பஸ்லாம் கிராஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிராஸ் ஆக முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இல்லைனா ஒரு சரியான லொக்கேஷன் பார்த்து அந்த இடத்துல ஸ்லோவாக போயிட்டு அங்கேருந்து தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அது போல் தான் இருந்துச்சு பிளேஸ் ஃபுல்லாக. இப்போ நான் வீடியோ காட்டுறது பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன் எப்படி பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்றத. அதை விட என்னென்னா நான் கண்ணாடிக்கு வெளியில் எடுக்கலை வீடியோவை, கண்ணாடிக்கு உள்ளே எடுத்திருக்கேன். இப்போ இது அந்த ட்ராவலுடைய கண்ணாடி அந்த ட்ராவல்ஸுக்கு மேலே வச்சு அந்த கண்ணாடியில் செல்லை காட்டிகிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மங்கலாக தெரியும். ஆனால் எதுக்காக ஸ்லோ மோஷனில் காட்டுறேன்னா அந்த வியூஸ்லாம் ஸ்லோவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். உண்மையாகவே பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் நான் அதை காட்டியிருக்கேன்.
இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுசாக கொடுக்க முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், இயற்கை காட்சிகள் அதிகமாக இருக்குது. அதனால் வீடியோவை ஒரு 2 பார்ட்டோ இல்லை 3 பார்ட்டோ கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வியூ இருக்குது, அது எல்லாத்தையும் உங்களுக்கு முழுசாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷனே என்ன பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.